ஆன்மீகத்துல நான் பெரிய விஷயமா பார்க்குறது, இது என்னோட பர்சனல் கருத்துன்னு கூட வச்சுக்கோங்க. ஆன்மீகத்துல நான் பெருசா பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாதவர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு பங்க குடுக்கறது. இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம். ஆனா, இந்த இடத்துல பெரிய பெரிய மகான்களும் இதையே தான் சொல்லியிருக்காங்க. இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த நிலைய கடந்து கோவிலா ஏன் கட்டுறீங்க? பிறருக்கு தானம் தர்மமா செஞ்சுட்டு போயிருக்கலாமே! இல்ல நீங்க பகிர்ந்து குடுங்கனாலே பொருள் தன்மையில தான் பேசுறீங்க. ம். நீங்க பேசுறது எல்லாமே பகிர்ந்து குடுங்க அப்படின்றது தானம், தர்மம் அப்படின்றது உணவாவோ, பொருளாவோ இந்த மாரி தான் பேசுறீங்க. ஏன் அது மக்கள் ஒரு அறிவா இருக்கக்கூடாதா? மக்களுக்கு தேவையானதா இருக்கு ஆமா, இல்லையா? அறிவு ரொம்ப முக்கியம்ல. ம். இப்போ இது எல்லாரும் சொல்றது தான் இது. நான் ஒண்ணும் புதுசா சொல்லல. இப்போ பசின்னு வந்தா மீன் குடுப்பீங்களா? மீன் பிடிக்க கத்துக் குடுப்பீங்களான்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்னைக்குமே ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி வாழணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுமா? இல்ல நான் குடுத்தத வச்சு நீ வாழ நான் உங்கள வழி நடத்தணுமா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க நிலையில நான் நிக்க வச்சேன்னு வச்சுங்களேன், உங்க புரிதல நான் மேம்படுத்திட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இன்னொருத்தன் தேவையே கிடையாது. இப்ப இந்த கோவில்ல பூஜையோ, இல்ல பயங்கரமான அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்க. வந்து உட்காந்துட்டு போங்கன்றது தான் இங்க வேலையே. ம். உங்களுக்கான ஆற்றல் உங்களுக்கு வேலை எல்லா மனிதனும் ஒரு ஆற்றல் உடைய மனிதன்ல. இப்போ ஒரே இடத்துல இருந்து 2 மனிதர்கள் உருவாக்குறாங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு மாரி விளங்குறான். இன்னொரு மனிதன் வாழ்க்கையில வேற மாரி ஒரு இடத்துக்கு போயிடுறான். எந்த ரீசனால சொல்வீங்க? நீங்க என்னதான் குடுத்தாலும், குடுக்கலனாலும். அவன் கடந்து வந்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவன வழிநடத்துறவங்கன்னு சில பேர் இருக்காங்கல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு சரியான மனிதர் உங்களுக்கு சரியான நேரத்துல துணை நின்னுட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்க வாழ்க்கைய வேற மாரி வாழ ஆரம்பிச்சுருவீங்க. அந்த மாரி மனிதர்கள் இன்னைக்கு இல்ல.